எமது பெருமதிப்புக்குரிய கல்லூரியினது அதிபர் திரு கணேசரட்னம் கிருஷ்ணகுமார் மற்றும் அவர் தம் பாரியார் திருமதி கி கலைவதனி மற்றும் அவர்களுடைய 2 புதல்விகள் மற்றும் மூத்த புதல்வியினது கணவர் அவர்களுக்கும் மற்றும் முன்னாள் வலய கல்விப்பணிப்பாளர் திரு சி புஷ்பலிங்கம் அவர்களுக்கும் மற்றும் எமது பழைய மாணவர் தாய் சங்கத்தினது தலைவர் மற்றும் செயலாளர் மற்றும் நலன் விரும்பிகள் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கும் எனது இனிய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையிலேயே நான் கல்லூரியில் முதன்முறையாக பெருமைப்பட்டு கொண்ட விடயம் என்னவென்றால், நான் பணியாளர் பேரவையின் தலைவராக இருக்கின்ற காலத்தில் ஒரு சிறந்த ஒரு அதிபருக்கு, அதுவும் சாதாரணமல்ல, 37 ஆண்டுகளை கடந்து கல்வி சேவையில் இருந்த ஒரு அதிபருக்கு, கிட்டத்தட்ட 4 தசாப்தங்களாக ஒரு கல்வி சேவையில் இருப்பது என்பது அது எத்தனை பேருக்கு இருக்குமென்றோ கூற முடியாது. அந்த வகையில் அவருக்குரிய இந்த பிரியாவிடை சேவை நலன் பாராட்டு விழாவை பணியாளர் பேரவை மற்றும் பாடசாலையுடன் இணைந்து ஒழுங்கமைத்ததையிட்டு நான் பெருமை அடைந்து கொள்கின்றேன். அந்த வகையில் இவ்விழாவிற்கு கரம் கோத்த அனைத்து உள்ளங்களுக்கும், நிறைய பேரை நாங்கள் சொல்ல வேண்டி வரும், அதனால் பேரை சொல்லாமல் விடுகின்றேன், அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். அவருடைய 37 வருட சேவையிலேயே 22 வருடங்கள் ஆசிரியராக கடமை புரிந்துள்ளார். இந்த 22 வருடங்களில் ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கியுள்ளார். மட்டுமல்ல, இங்கே பலர் கூறியிருந்தார்கள், 1987ஆம் ஆண்டு லிபரேஷன் ஆபரேஷன் அந்த 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 யுத்தத்திலே எமது பாடசாலை அழிவடைந்தது. அந்த பாடசாலையை மீண்டும் கட்டி எழுப்புவதில் அவர் 6 வருடங்காலமாக பிரதி அதிபராக இந்த பாடசாலையிலிருந்து அவர் உழைத்திருக்கின்றார். மட்டுமல்ல, எமது பாடசாலைக்கு 9 வருடங்களுக்கு மேலாக அதிபராக இருந்து பல ஆசிரியர்களுக்கு முன்னோடியாக இருந்து பல ஆசிரியர்களுக்கு வழிகாட்டியாக அமைந்துள்ளார். அவருடைய காலத்திலே எமது கல்லூரி பல 3A மாணவர்களை உருவாக்கியது. பல மாணவர்கள் பொறியியல் பீடத்துக்கு சென்றார்கள், பல மாணவர்கள் வைத்தியத்துறைக்கு சென்றார்கள், இன்னும் பல மாணவர்கள் சட்டத்துறைக்கு சென்றார்கள், இன்னும் பல மாணவர்கள் மேனேஜ்மெண்ட் அந்த துறையிலும் சென்றிருந்தார்கள். அவருடைய காலத்தில் கல்விக்கு அது பெரிய வெற்றியாகவே இருந்தது. மட்டுமல்ல, அவருடைய காலத்தில் இணைப்பாட விதானம் வலயத்தை தாண்டி மாகாணத்தை தாண்டி தேசிய மட்டத்திலும் பல பெறுபேற்றுகளை எங்களுக்கு பெற்றுத்தந்ததென்றால் அவருடைய ஆளுமையை அது வெளிக்காட்டுகின்றது. மட்டுமல்ல, அவர் ஏனைய சமூகங்களோடு இணைந்து பணியாற்றி எல்லாரையும் அரவணைத்து பழைய மாணவர்களின் உதவியினால் மாணவர்களுக்கான பேருந்தொன்றை பெற்றுக் கொடுத்துள்ளார். அத்துடன் எமது பேட்மிண்டன் கோர்ட் பூப்பாந்தாட்ட உள்ளக அரங்கானது பழைய மாணவர்களின் உதவியுடன் மிகவும் தரமுடையதாக மாற்றி அமைக்கப்பட்டது. மட்டுமல்ல, எங்கள் மாணவிகளுக்கான ஒரு சிறந்த எந்த ஒரு பாடசாலையிலும் இல்லாத ஒரு நவீன தொழில்நுட்ப வாய்ந்த ஒரு கழிவறையை அவர் பெற்றுக் கொடுத்திருந்தார். அந்த வகையில் அவருடைய சேவை காலத்தில் நாங்கள் பாராட்ட வேண்டிய விடயங்கள் நிறையவே இருக்கின்றது. நான் அவருடன் கடமை புரிந்ததையிட்டு மனமகிழ்ச்சி அடைகின்றேன். பல சந்தர்ப்பங்களில் அவருடன் ஆலோசனை கேட்கின்ற போது அவருக்குள் நான் கேள்வி கேட்பதற்கு முன்னலே அதற்குரிய பதில் இருக்கும். பிறகு சொல்கிறேன் அல்லது யோசித்து சொல்கிறேன், அந்த கதைக்கே இடமில்லை. அந்த பதிலில் ஒரு திடம் இருந்தது. எந்த ஒரு கேள்விக்குமான பதிலுக்குரிய விடையை அவர் வைத்திருந்தார். அந்த வகையில் அவருடைய அந்த கல்வி சிறப்பை நாங்கள் பணியாளர் பேரவை சார்பாக அதன் தலைவர் என்ற அடிப்படையில் பாராட்டி, அவருடைய ஓய்வு காலம் மிக சிறந்ததொரு ஓய்வு காலமாக அமைய வேணும்.
அவர் ஒரு உரையிலே எங்களுக்கு சொல்லியிருந்தார், நான் இந்த பாடசாலையில் அதிபராக ஓய்வெடுக்கின்றேன், ஆனால் பழைய மாணவராக என்னுடைய பணி தொடரும் என்று அந்த உரையில் சொல்லிவிட்டார். அந்த வகையில் ஒரு கவலை இருந்தாலும் கூட அவருடைய தொடர்பு எங்களுக்கு தொடர்ந்தும் கிடைக்கும் என கூறி, அவருடைய ஓய்வு காலம் மிகவும் சிறப்பாக அமைய வேண்டும் என கூறி, எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.